உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர் அரசியல்வாதிகளே வணக்கம். உலக அரசியல்வாதிகளே வணக்கம். பிரதர் சிஸ்டர், ஏழை மக்கள் இல்லாத இடம் இல்லை, சரிங்களா? தீ பிடிச்ச இடத்துல போய் நீங்கள் அன்னதானம் செய்ய போகிறீங்க, சரிங்களா? இது எப்படின்னா, மனிதர்கள் மரணம் அடைகிறாங்களா, அப்போ போய் நீங்கள் மாலை எடுத்து போடுறீங்களா, கொட்டுறீங்க, வேஷம் ஆடுறீங்க, இந்த மாதிரிலாம் செய்கிறீங்களா? இதே இதைத்தான் அரசியல்வாதி செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் தீ பிடிச்ச இடம் ஒரு இடம். ஏழைங்க தண்ணி இல்லாமல் வேலை இல்லாமல் வாழ்கிற இடம் எத்தனை இடம்? அரசியல்வாதிகளே சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் தீ பிடிச்ச இடம் ஒரு இடம் தான். ஆனால் ஏழைங்கள் தமிழ்நாட்டில் தண்ணி இல்லாமல் வேலை இல்லாமல் கரண்ட் இல்லாமல் வாழ்கிற இடம் எவ்வளோ இருக்குது? அங்கே போய் செய்ய. நீ ஏன் துண்டை போட்டு போகிற? நல்லது செய்கிறவர் சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டு போ. தானே? துண்டை போட்டால் அது கட்சி ஆயிரும், லஞ்சம் ஆயிரும், ஊழல் ஆயிரும். உங்களுக்கு மக்களுக்கு நன்மை செய்யணும்டா சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டு போய் செய்யுங்க பிரதர் சிஸ்டர். அந்த கிராமத்திலிருந்து அனுப்புகால இப்படி செய்யலாம்ல? நான் என்ன சொல்கிறேன்டா, அந்த தீ பிடிச்ச இடத்துக்கு தானே உங்களை விட மாட்டுறாங்க. தீ பிடிக்காத இடம் எவ்வளவோ இருக்குது தமிழ்நாட்டில். பாருங்க, மக்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபா வேலை இல்லாமல் உட்காந்துருக்கு. யார்? பெண்களும் ஆண்களும். இவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க. பாருங்க, அது என்ன, தாத்தா பாட்டி கஞ்சியில் ஒரு காபி குடிக்கும் இல்லைப்பா, 10 ரூபா கொடுப்பா மகனே மருமகளேண்டா செருப்பை கழுத்தி அடிப்புன்றது. அவங்க இறந்த பின்னாடி அவங்க கௌரவம் போயிருமா? வேசக்காரனை கூப்பிடு, கொட்டுக்காரனை கூப்பிடு, என்னடா இன்னும் ரேடியோக்காரனை காணா, அவனை கூப்பிடு, ரேடியோ கட்டு, கத்த விடு, நம்ம பந்தாவை வெளியேற்று. எப்பா ஒரு 1 லட்ச ரூபா காட்டுங்க, கடை வாங்கப்பா. அந்த வெட்டி பந்தா உனக்கு எதுக்கு? உயிரோடு இருக்கும்போது ஒரு ரேஷன் அரிசியை கூட ஆக்கி ஒரு கிளவி பாட்டி தாத்தாவுக்கு ஒரு 2 டைம் சோறு ஊற்றுங்க. அதை செய்ய மாட்டீங்க. தீ பிடிச்ச பின்னாடி கெட்டு நாசமாக போன பின்னாடி தான் நீங்கள் போகிறதே. நல்லா இருக்கும்போது மக்களை மதிங்க, சரிங்களா?